கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயர்களை உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவன் இந்த புதிய நாள் நன்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக. இந்த தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கண்ட கர்த்தர் கண்டார். முச்சடியின் நடுவில் தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். The God who calls. நம்மை அழைக்கும் இறைவன், படைப்பாளராகிய இறைவன் படைத்து விட்டு தன்னுடைய நோக்கம் வேறு என்று சொல்லி சென்று விடவில்லை. படைப்பாளர் தன்னுடைய பராமரிக்கும் பணியில தன் சனத்தை எப்படியெல்லாம் கொண்டு செல்ல வேண்டும் என்று யோசிக்கிறவராய் காணப்படுகிறார். வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது எகிப்திலே சென்ற மக்கள் அங்கு அடிமைகளாக பாடுகளை சுமக்கும் பொழுது அவருடைய பாடுகளையும் வேதனைகளையும் கூக்குரலையும் பார்க்கவும் கேட்கவும் உணரவும் செய்த ஆண்டவர் அவர்களை மீட்டெடுக்கும்படியாக மோசேயை அழைக்கிறார். இங்கே தான் ஆண்டவர் மோசே மோசே என்று கூப்பிட்டார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் கூட பல நேரங்களிலே பல பணிகளிலே அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அழைக்கிற தேவனாய் காணப்படுகிறார். When we understand the God's call, we can glorify him in our life. என் ஆண்டவருடைய அழைப்பை புரிந்து கொண்டால் என் வாழ்க்கையிலே இறைவனை மகிமைப்படுத்த முடியும். அதைத்தான் இங்கே மோசே தன் வாழ்க்கையிலே செய்ததை நாம் பார்க்கிறோம். வெகு அழகான வார்த்தை. அழைப்பை இறைவன் முன்குறிக்கிறார். அவன் எந்த சூழலை இருந்தாலும் எந்த நிலையில இருந்தாலும் அவன் வேண்டும் என்பதிலே ஆண்டவர் அக்கறையுள்ளவராய் காணப்படுகிறார். இரண்டாவதாக நாம் பார்க்கிற காரியம், the presence of God is holy. இறைவனுடைய பிரசன்னம் என்று சொல்லுவது அது 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 பரிசுத்தமாய் காணப்படுகிறது. ஆகவே தான் அவர் கிட்ட வரும் பொழுது 5வது வசனத்துல இங்கே கிட்டி செராயாக உன் கால்கள் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதன் குடிகளும் கர்த்தருடையது. நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். இறைவன் மனிதனை படைத்தது தம்முடைய சாயல்ல. மண்ணிலிருந்து எடுத்தார், அந்த மண் பரிசுத்தமானது. மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட மனிதனும் பரிசுத்தமானவன். பரிசுத்தமானவன் பரிசுத்தத்தை தரிசிக்கும் பொழுது பரிசுத்தத்தின் சான்றாக அவனுடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். இன்றைக்கு நீங்களும் நானும் மண்ணில எடுக்கப்பட்டோம் என்று சொல்லி நினைக்கும் பொழுது இந்த மண் பரிசுத்தமாக இருக்கிறதை போல என் வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கிறதா? மண்ணிலிருந்து எடுத்து என் ஆண்டவர் நாசியில ஜீவ சுவாசத்தை ஊதினாரே, நான் ஜீவ ஆத்மாவானேனே, என் ஆத்மா பரிசுத்தமாய் காணப்படுகிறதா? இந்த பரிசுத்தத்தை நோக்கி நான் புரிந்து கொள்ளும் பொழுது இறைவனுடைய அழைப்புக்கு செவி கொடுக்கிற மக்களாய் காண. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் மோசே மோசே என்று அழைத்த பொழுது இதோ அடியேன் என்றான். God's call requires the response. இறை அழைப்பு என்பது பதிலை எதிர்நோக்கி காத்திருக்கிறது. என் ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்களிடத்துல என்னிடத்துல சொல்கிறார் என்று சொன்னால் அதை நிறைவேற்றுகிற பணி, நிறைவேற்றுவதற்கான ஆயத்தம் நம்மிடத்துல காணப்பட வேண்டும். பாருங்கள், கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்லும் பொழுது அவன் பதில் வைக்கிறான். ஏசாயாவை பார்த்து ஆண்டவர் அவன் யாரின் காரியமாய் போவான் என்று சொல்லும் பொழுது பதில் உரைக்கிறான். இன்றைக்கு நீங்களும் நானும் பரிசுத்தராகிய ஆண்டவர் அழைக்கும் பொழுது பதில் உரைக்கிற மக்களாய், அவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிற மக்களாய் நாம் காணப்படும் பொழுது அங்கே வெற்றியின் சின்னம் அங்கே கொழுந்து விட்டு வெளிக்காட்டப்படும் என்பதில் எந்த ஐயங்களும் இல்லை. கடவுள் அழைக்கிறார். அவர் அழைக்கும் கடவுள், பயன்படுத்தும் கடவுள். அழைக்கிற கடவுளை சப்தத்திற்கு செவி கொடுத்து பயன்படுத்த அர்ப்பணிப்போம் என்று சொன்னால் இறை நாமம் நம்மிலே மகிமைப்படும். கடவுள் ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த விளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அழைப்பின் சப்தத்தை மோசே கேட்டான், அநேக தீர்க்கதரிசிகள் கேட்டார்கள். இன்றைக்கு நாங்களும் கேட்டுமை பிரதிபலிக்க உதவி செய்யும், பயன்படுத்தும். இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.